ஓப்பனிங் சீன்லயே இன்ஸ்பெக்டரும் அவங்க ஒய்ஃபும் ஜாலியா பேசிட்டு வராங்க. அங்க சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தனை புள்ளி பண்ண இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் டீச்சர் இல்லையா, அதனால தட்டி கேட்க போக சடனா தயங்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன காப்பாத்துவலன்னு இன்னசென்ட்டா கேட்க, இன்ஸ்பெக்டரும் கண்டிப்பா மேடம்னு சொன்ன உடனே சல்யூட் சார்னு வணக்கம் போட்டு அந்த பசங்க கிட்ட போய் கேட்க இந்த சீன் அங்கேயா கட் ஆகுது. இப்பன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கோர்ட்ல இருக்காரு. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட விசாரணை பண்றாங்க. இவன் பேரு ஜுன்ஹுவான். இவன் தான் நம்ம இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபை குத்தி கொன்னு இருப்பான். கோர்ட்ல ஏன் அப்படி பண்ணுன்னு கேட்க அவன் நான் டீச்சரை ஒன் சைடா லவ் பண்ணேன், அவங்க அக்செப்ட் பண்ணல, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கிற இன்ஸ்பெக்டருக்கு கொலை காண்டாகுது. கோர்ட்ல அவன் வயசை காரணம் காட்டி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இல்லைன்றது காரணத்துக்காக அவனுக்கு 4 வருஷம் மட்டும் தான் தண்டனை சொல்லிடுறாங்க. அந்த தீர்ப்பை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் வெறி ஆகுறாரு. கட் பண்ணா ரெடியா கார்ல உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் கோர்ட்ல இருந்து வெளியில வரான். இன்ஸ்பெக்டர் வேகமா காரை விட்டுட்டு அவன் கிட்ட போறாரு. பாக்குற நமக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு டென்ஷன்ல பாக்க கிட்ட கார் போகுது. சடனா இன்னொரு கார் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் காரை இடிக்க அவர் கார்ல இருந்து இறங்கி வராரு. அவரை நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரும் பிடிச்சிக்கிறாரு, தடுக்கிறாரு. அவர் எமோஷன்ல கத்துறாரு. வைஃப் இல்லாத வழி இருக்கும்ல, அப்படியே அங்க சீன் கட்டாக நம்ம இன்ஸ்பெக்டரும் எஜுகேஷன் மினிஸ்டரும் பேசிக்கிறாங்க. என் பொண்ணு இறந்ததுக்கு நீ காரணம் இல்ல, என் பொண்ணை இழந்த வழி எனக்கும் இருக்கு, ஆனா அதுக்கு இது தீர்வு இல்லை. கொஞ்ச நாள்ல நான் எஜுகேஷன் மினிஸ்டரா ஆகிடுவேன். அப்போ இஆர்பிபி உருவாக்கி இந்த மொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் மாத்துவேன். இந்த இஆர்பிபி விஷயமா நீ என்னை எப்போ வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போக ஒரு ஃபைல தான் காட்டுறாங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட தப்பா நடந்துகிட்டதா சொல்லி ஸ்டூடெண்ட் சோசியல் மீடியால போட்டதுனால அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு இன்ஸ்பெக்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட சொல்றாரு. மினிஸ்டர் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க போகுண்டே சொல்றான், இந்த விஷயம் சோசியல் மீடியால வைரல் ஆனதுனால மக்களோட கருத்து கணிப்பை வச்சு இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, அப்போ மினிஸ்டர் கேக்குறாரு, மக்கள் கருத்து கணிப்பை வச்சு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அந்த டீச்சர் சைட்ல என்ன இருக்குன்னு ஒருத்தர் கூட கேட்கவே இல்லையா, இப்படி நடக்க நான் விட மாட்டேன், இந்த இஆர்பிபி விடாதுன்னு சொல்றாரு. அப்படியே பிளாஷ்பேக் போகுது. இவளோட பேரு ஆன்ஹீரி. எப்ப பாரு லைவ் ஸ்ட்ரீம் சோசியல் மீடியான்னு சுத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. சொல்ல போனா லைக்ஸ் பைத்தியம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி தான் கிளாஸ் டைம்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. டீச்சர் ஹானீரி கிட்ட வந்து கிளாஸ் டைம் ஆகிடுச்சு, இப்ப போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு ரொம்ப பொலைட்டா தான் சொல்றாங்க. லைவ் ஸ்ட்ரீமை கட் பண்றாங்க. ஹானீரியோட ஃப்ரெண்டு உடனே ஐயோ மேம் அவ லைவ்ல இருக்கா, இப்ப கட் பண்ணா அவ்வளவுதான் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்ல, அந்த டீச்சர் கிளாஸ் டைம்னா அது என்னோட டைம் தான் புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு பொலைட்டா நல்ல விதமா தான் சொல்றாங்க. அங்க சீன் கட்டாக நம்ம டீச்சர் கிட்ட இன்னொரு டீச்சர் வந்து மேம் உங்களை பத்தி தப்பா வீடியோ வந்திருக்குன்னு சொல்ல, என்னது என்ன பத்தியா எங்க காட்டுங்கன்னு சொல்ல அவங்க அந்த வீடியோ பாக்குறாங்க. ஐயோ என்ன இது இப்படி இருக்கு, அவதான் என்கிட்ட வந்து அவளோட முடியில சிவிங்கம் ஒட்டிக்கிச்சு, அந்த முடிய வெட்ட சொன்னா, இது ஏன் இப்படி எடிட் செஞ்சிருக்குன்னு பதற. அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது, நான் அவகிட்ட இதை பத்தி பேசுறேன்னு. இவரும் ஒரு டீச்சர் தான். ஆக்சுவலி ஒரு ஃபைல் காமிச்சாங்க இல்லையா, இவர் தான் அது. அந்த ஆன்ஹீரினால பேரு கெட்டு போய் சூசைட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டீச்சர் ஆன்ஹீரி கிட்ட கேக்குறான், எதுக்காக இந்த வீடியோ இப்படி எடிட் செஞ்சிருக்குன்னு கேட்க, உடனே இந்த லைவ் ஸ்ட்ரீம் பைத்தியம், அப்ப நான் வேணும்னு தான் இப்படி தப்பா எடிட் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா சார்னு கேக்குறா. அந்த டீச்சர் ஆக்சுவலி என்னன்னா நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணீங்கன்றத பார்த்தேன்னு சொல்றாரு. இவளுங்க பிளான் பண்ணி தான் அந்த டீச்சரை மாட்டி விட்டு இருக்காங்க. இத சொன்ன உடனே சிரிச்சுட்டு ஓகே சார் இதை நான் எப்படி சரி செய்ய முடியும்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்ததும் இவளே அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு அந்த டீச்சரை தப்பா நடந்துக்க பார்த்தாரு என்கிட்டன்னு போஸ்ட் போட, அது காட்டு தீ மாதிரி பரவிது. நமக்கு தானே தெரியும் அவர் அப்படி பண்ணலன்னு. எவ்வளவு கிரிமினல் மைண்ட் பாருங்க இந்த பொண்ணுக்கு. இந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்க எல்லாரும் அந்த டீச்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு அந்த வீடியோ உண்மையானு கேட்டு. அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அது உண்மை இல்ல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கால் வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தன் உள்ள வரான், வந்து அந்த டீச்சர் கிட்ட அவர் பேரை சொல்லி அது நீங்க தானு ஸ்டார்டிங்ல பவ்யமா கேக்குறான். அவரும் ஆமான்னு சொன்னதும் அவன் போனை எடுத்து இங்க பாருங்க காய் அந்த கேடு கட்ட டீச்சர் இங்கதான் இருக்கான்னு சொல்லி லைவா வீடியோ போடுறான். எல்லா டீச்சரும் அந்த லைவ் போடுறவன் கிட்ட வந்து இப்ப நீங்க லைவ கட் பண்ணனா போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்றாங்க. அதை அவன் கேட்கவே மாட்டான். இவன் லைவ் போட்டு இவன் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுலயே குறியா இருக்கான். என்ன உண்மைன்னு கூட தெரியாம லைக்ஸாக என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க மக்கள். இவரோட பேரு மொத்தமா கெட்டு போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு காருக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவரோட இறுதி சடங்குல கூட இந்த பிளாக் எடுக்கிறவனுங்க இங்க பாருங்க காய்ஸ் இந்த கேடு கட்டவன் செத்து போயிட்டான்னு அங்க கூட போய் பிரச்சனை பண்றாங்க. செத்த அப்புறம் கூட அவரை நிம்மதியா விட மாட்டேன்றானுங்க. அவங்களோட மனைவி கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா தன்னோட கணவர் அப்படி பண்ண மாட்டாருன்னு. டீச்சரும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப மன வேதனைப்படுறாங்க. நமக்காக ஒருத்தர் இப்ப பேச போய் இப்ப அவர் இல்லாமே போயிட்டாருன்னு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. மறுநாள் காலையில வேக வேகமா செம்ம கன்ல டீச்சர் ஸ்கூலுக்கு வராங்க. ஆன்ஹீரி நீ உடனே எக்ஸ்பிளனேஷன்
வீடியோ போடணும், இல்ல அவ்வளவுதான்னு சொல்ல. அப்போ நான் அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்றீங்களா? டீச்சர் மேல அபாண்டமா பழி போற பொண்ணு மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா நான் அழுகுற மாதிரி ஆக்டிங் போடுறா. சரி நான் போடுறேன்னு திரும்பி, சரிங்க காய்ஸ் இனி என்னால லைவ் வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்னன்னு பார்த்தா இந்த பைத்தியக்காரி லைவ்ல இருக்கிறா. லைவ்ல இருக்கவங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காம இவங்க என்ன அந்த பொறுக்கி டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாத்துறாங்கன்னு லைவ்ல கமெண்ட் பண்றாங்க. இந்த வீடியோவும் வைரல் ஆகுது. என்னென்ன ஆக்டிங் போடுறா பாருங்க இவ. இந்த வீடியோவை பிரின்சிபலும் பாக்குறான். எம்மா தாயே, இதுக்கு மேல இந்த ஸ்கூலை பத்தி எந்த வீடியோவும் போட்டுறாதம்மா, ஸ்கூல் மானம் கப்பல் ஏறுது, நீ என்ன கேட்டாலும் நாங்க பண்றோம்னு சொல்ல. அப்படியா? அப்போ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, அந்த டீச்சர் தான் என்னோட கிளாஸ் டீச்சரா வரணும். அப்புறம் நான் கிளாஸ்ல போன் யூஸ் பண்ண லைவ் போட பர்மிஷன் வேணும் கேட்க பிரின்சிபலுக்கும் ஒரு வழி இல்ல. ஓகேமா, நீ வந்து வீடியோ லைவ் பண்ணிக்கோ, ஸ்கூலை பத்தி மட்டும் வீடியோ போடுறதமான்னு சொல்றாரு. கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. அந்த டீச்சர் தான் இவளோட கிளாஸுக்கு டீச்சரா வந்திருக்காங்க. இவ அந்த டீச்சரை வில்லத்தனமா பார்த்து மெசேஜ் பண்றா. உங்களாலதான் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, தேங்க்யூன்னு வெறுப்பேத்துற மாதிரி மெசேஜ் பண்றா. அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. பாங் வந்து சாய் கிட்ட கேக்குறான், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், லேடிஸ் வேற, நம்ம ஏதாச்சும் பண்ண நம்மளையும் இப்படி கோர்த்து விட்டுற போறான்னு சொல்ல, அவகிட்ட 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றான். 6 மில்லியனும் 60 மில்லியனும் நம்ம இறங்கி இதை சரி பண்ணி தான் ஆகணும், புரிஞ்சுதான்னு சாய் சொல்றாரு. பாங்குண்டே, இந்த கேஸ்ல கூட நான் இருக்கேனான்னு இன்னசென்ட்டா கேட்க இன்ஸ்பெக்டர், ஆமா நீ கூட தான் இருக்க, இது கேர்ள்ஸ் ஸ்கூல், இதுல என்னோட ரோல் என்னன்னு குழப்பத்துல கேக்குறான். இது என்ன கேள்வி, லேடிஸ் மாதிரி தான் நீ போகணும்னு அவனை கலாய்க்க சொல்ல அவன் இமேஜின் பண்ணி பாக்குறான். செம்ம ஃபன்னா இருக்கும் இந்த சீனு. சாய் உடனே சரி விளையாட்டை நிறுத்திட்டு உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் இதுக்கு வேற ஒரு ஆளு தான் சரியா இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. இவங்க பேரு ஹான்ரி. ஹானிரி கிளாஸ்க்கு ட்ரைனிங் டீச்சரா வராங்க. அவங்கள இன்ட்ரோ பண்றாங்க. ஹாய், நான் தான் ஹான்ரி, உங்களுக்கு தற்காலிக டீச்சரா வந்திருக்கேன். நீங்க என் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் நான் உங்களுக்கு தேவதையாவும் தெரிவேன், பேயாவும் தெரியும்னு சொல்ல ஒருத்தரை கூட மதிக்க மாட்டேன்றாங்க இவங்க பேசுறத. அப்போ ஹான்ரிம் அங்க இருந்து ஹானிரிய ஒரு மாதிரி பாக்குறா. இவ இப்படி பாக்குறத பார்த்ததும் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அதுல ஏதோ சொல்ல, உடனே அந்த பொண்ணு, மேம் நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே, கண்டிப்பா நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பீங்க தானேன்னு இப்படி கேட்க, கிட்ட வந்து அவங்க டேபிள்ல ஒரு அடி அடிக்க மொத்தம் கிளாஸும் சைலண்ட் மோட்ல போகுது. இவளுக்கு மூஞ்சே மாறுது, தேவையில்லாம வாய் விட்டோம்னு. அப்போ ஹான்ரிம் சொல்றாங்க, நான் ஃபேஸ்க்குலாம் எந்த சர்ஜரியும் பண்ணல, உடம்புக்கு தான் நிறைய பண்ணிருக்கேன், ஏன்னா நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவேனா அதனாலன்னு சொல்றாங்க. ஆமா உங்களுக்கு பெருசா எதுவுமே இல்லையேன்னு கலாய்க்க, என்ன இவங்க இப்படி பேசுறாங்கன்னு கிளாஸ்க்குள்ள ஒரே முனங்கள். உடனே ஹான்ரிம், ஓகே எல்லாரும் உங்க போனை போடுங்கன்னு சொல்ல, ஹான்ஹீரி கிட்ட வந்து, ஹே உன்னதான் உன்னோட போனையும் கொடுன்னு கேட்க, எனக்கு பிரின்சிபல் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு சொல்றா. இவங்க கிட்ட வந்து இன்னொரு முறை சொல்ல மாட்டேன், ஒழுங்கா உன் போனை கொடுன்னு கேட்க, ஓ அப்படியா, அப்ப அதை என் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லுங்கன்னு போனை திருப்புறா. அப்படியே அந்த போனை பார்த்து அந்த போனை ஒரு கிக்கு விட்டு அடிப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான், மொத்த கிளாஸும் பீதி ஆகிடும். யார் நீ எதுக்கு இப்படி பண்றன்னு கேட்க, அப்போதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட பேரு ஹான்ரி, ஏஆர்பிபி இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல, நான் ஆர்மில ஸ்பெஷல் போர்ஸ்ல இருந்திருக்கேன்னு சொல்ல எல்லாரும் அவங்க போனை கொடுக்கறாங்க. இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் இது உங்க பிரைமரி போன் இல்லன்னு. நீங்க டீச்சருக்கு தெரியாம ஒரு போனை மறைச்சு வச்சிருப்பீங்க பாருங்க, அந்த போனை கொண்டு வந்து நீங்களா கொடுத்தீங்க. 3 வரைக்கும் எண்ணுவேன்னு அவங்க கவுண்ட் பண்ண இதெல்லாம் பாங் மைக்ல கேட்டுட்டு இருப்பான். அப்போ ஒரு சின்ன ஹேக் மாதிரி பண்ணுவாங்க. அதாவது டிசாஸ்டர் டைம்ல நம்ம போனுக்கு ஒரு அலர்ட் வரும், அந்த மாதிரி பண்ணிடுறான். மொத்தம் போனும் மாட்டிக்குது. அப்போ டிவில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இனிமேல் இந்த ஸ்கூல் இஆர்பிபி கண்ட்ரோல்ல வரும். இஆர்பிபிக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. நீங்க இஆர்பிபியோட ரூல்ஸை பிரேக் பண்ணா அதனால வர விளைவுகளுக்கு இஆர்பிபி பொறுப்பு கிடையாதுன்னு சொல்ல, அப்போ நம்ம டீச்சர் ஹான்ரிம் அப்படியே பாக்குறாங்க. கரெக்டா நம்ம இன்ஸ்பெக்டரும் பிரின்சிபல் ரூமுக்கு என்ட்ரி கொடுக்கறாரு. போனை மறைச்சதுக்காக ஹான்ரிம் ஸ்டூடெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துறா. இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் டீச்சர் கிட்ட ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து, உங்களுக்கு நடந்த அநியாயத்தை எழுதுங்க, உங்க போட்டோ ஆன்லைன்ல உங்க பர்மிஷன் மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல அதையும் எழுதுங்கன்னு தைரியம் கொடுக்க, டீச்சர்ஸ் எல்லாம் தயங்குறாங்க. ஏன்னா இவளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கிறாளுங்க, அந்த ஒரு பயம் தான் டீச்சர்ஸ்க்கு. டீச்சர்ஸ் எல்லாம் சைலண்டா இருக்கிறத பார்த்த நம்ம இன்ஸ்பெக்டர் மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமான்னு கேட்க, உடனே பிரின்சிபல் எங்க ஸ்கூல்ல அப்படி எதுவுமே நடக்கலன்னு போய் சொல்றான். அதுக்கு இன்ஸ்பெக்டர் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. இங்க கிரவுண்ட்ல ஹான்ரிம் பனிஷ்மெண்ட்ன்ற பேர்ல இந்த அராத்தங்களை புளிஞ்சு எடுக்கிறா. லைவ் ஸ்ட்ரீமா பண்றீங்க ஸ்கூல்ல, இருங்க உங்க சால்னா எடுக்கிறேன்னு பெண்ட கலட்டிடுறா. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டரும் ஹான்ரிமும் மீட் பண்ணிக்கிறாங்க. கூட நம்ம பாங்கும் இருக்கான். சல்யூட் சார்னு வணக்கம் வைக்க இன்ஸ்பெக்டரும், அட இவ ஒருத்தி சல்யூட்னு வணக்கம் போட்டு, இங்க பாரு நம்ம இங்க ஆர்மி மேன்ஸ் இல்ல சிவிலியன்ஸ், இப்படி எல்லாம் வணக்கம் வைக்காதுன்னு சொல்லிட்டு
பாங்கோ இன்ட்ரோ கொடுக்கறாரு. இவ கை கொடுக்கறா, பாங்கோ கை கொடுக்க ஒரு படத்துல மாதவன் வடிவேலு கைய அழுத்தி விட்டுருவாரு பாருங்க. அந்த மாதிரி பண்ணா பாங்கு கை நொறுங்க, அடி பாவி சண்டாளி அப்பளம் மாதிரி நொறுக்கிட்டியேன்னு பேய் அறிஞ்ச மாதிரி பாக்குறான். அப்போ இன்ஸ்பெக்டர் ஹான்ட்ரீம் கிட்ட, நீ ஒரு பைத்தியன்னு எனக்கு நல்லா தெரியும், உனக்கு கொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கொன்னுடாத தாயே, அப்படி ரொம்ப கோபம் வந்தா பொறுமைக்கான குறியீடே உன்னோட கையில 3 முறை எழுது ஓகேவான்னு சொல்ல, எனக்கு தெரியும்னு சொல்லி அவ ஒன்னு எழுதுறா. அது கருணைக்கான குறியீடு, உனக்கு இது கூட தெரியலன்னு சொல்லி பாங்கு கிட்ட அதை அவ கையில எழுதி காட்டுன்னு சொல்ல, இவ அவளோட கைய பாங்கு கிட்ட நீட்டுறா. ஆல்ரெடி கைய அப்பளம் மாதிரி நொறுக்கிட்டா வேறையா, பாங்குக்கு அள்ளு விடுது. அவளோட கையில எழுதி காட்டுறான். இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து கிளம்ப, பாங்கு ஸ்நாக்ஸ் அடிக்கிட்டு இருக்கான். ஹான்ட்ரீம், நீங்க அங்க இருக்காத, அது சேஃப் இல்லைன்னு சொல்ல, பாங்கு கேன்டீன்ல என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்ல, ஹான்ட்ரீம் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுப்பாராசான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, கொஞ்ச நேரத்திலேயே பெல் அடிக்க ஸ்நாக்ஸ்க்காக பொண்ணுங்க ஓடி வர, இத பார்த்த பாங்கு ஐயோயோ என்ன காப்பாத்துக்கடான்னு கதறான். அந்த பொண்ணுங்க கூட்டத்துல எலி மாதிரி மாட்டிக்கிறான். ஒழுங்கா ஹான்ட்ரீம் சொன்னப்பவே போயிருக்கலாம் போல, நல்லா சிக்கிட்டான். இந்த சீன் அங்கேயே கட்டாக ஹான்ட்ரீமும் டீச்சரும் கிளாஸ் ரூமுக்குள்ள வராங்க. ஹே, என்ன எல்லாம் எங்க போறீங்க, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கேன்னு கேட்க, அந்த ஸ்ட்ரீமிங் பைத்தியம் இருக்கு பாருங்க, அவ நாங்க இதெல்லாம் அட்டன் பண்ண மாட்டோம்னு திமுறா பேசுறா. அப்போ ஹான்ட்ரீம், சரி கிளாஸ கூட கிளீன் பண்ண மாட்டீங்க நீங்கன்னு கேட்க, அதெல்லாம் கிளாஸ் டீச்சரே பாத்துப்பாங்கன்னு டீச்சரை பார்த்து ஆமா தானேன்னு சொல்ல, அவங்க பயத்துல ஆமா ஆமான்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹான்ட்ரீம் காண்டாகி அவ சட்டிய புடிச்சு, என்ன காலையில நடந்ததெல்லாம் மறந்து போச்சா, ஒழுங்கா கிளீன் பண்ணல, இங்க நடக்கிறதே வேறன்னு மிரட்டி கிளீன் பண்ண வைக்கிறாங்க. நல்லா பலன்னு கிளீன் பண்ணி இருக்கணும் புரியுதான்னு பெண்ட கிழிச்சிடுறாங்க. கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஹான்ட்ரீமும் அந்த கிளாஸ் டீச்சரும் வெளியில பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹான்ஹீரி கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா பாருங்க, அவ அவங்க பேசுறத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறா. டீச்சர்ஸ் மாதிரி ஹான்ட்ரீம் நினைச்சிட்டாங்க போல, என்ன நடக்க போகுதோ. நம்ம இன்ஸ்பெக்டர் தான் காட்டுறாங்க. இவரு உள்ள வராரு. வந்ததும் தூங்கிட்டு இருந்த ஹான்ட்ரீம் சல்யூட் சார்னு வணக்கம் போடுறா. இவ ஒருத்தி, நான் தான் உங்ககிட்ட பாக்குறப்பெல்லாம் இப்படி வணக்கம் வைக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப நம்ம சிவிலியன்ஸும் அந்த மாதிரி நடந்துக்கோ ஓகேவா. சரி, இப்ப அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு ஹான்ட்ரீம் கிட்ட கேக்குறாரு. நான் ஈவினிங் அந்த டீச்சரை மீட் பண்ண, அவங்க ரொம்பவும் பயப்படுறாங்க, இது இப்படியே போனா சரியா இருக்குமான்னு கேக்குறாங்கன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டரும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரி நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு ஹான்ட்ரீம் கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சோசியல் மீடியாலாம் செக் பண்ணு, மார்னிங்குள்ள எல்லா டேட்டாவும் என்கிட்ட கொடுக்கணும் ஓகேவான்னு கேட்க, ஹான்ட்ரீம் என்கிட்டயா சொல்றீங்கன்னு முழிக்கிறா. ஏன்னா இவளுக்கு இந்த கம்ப்யூட்டர் சோசியல் மீடியாலாம் அவ்வளவா தெரியாது. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண மாட்டியான்னு கேட்க, நோ சார்னு சொல்றா. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இந்த கேப்ல பாங் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஹான்ட்ரீம் கிட்ட வணக்கம் போட்டு கிளம்ப முயற்சி பண்ண, என்ன எங்க போறீங்க, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சோசியல் மீடியாலாம் செக் பண்ணுங்கன்னு மிரட்டுற மாதிரி கலாய்க்கிறா. உடனே பாங்கு, நான் ஏன் இதை பண்ணணும்னு கேட்க, என்னது அப்படின்னு அவ கேட்ட உடனே, இல்ல நான் பண்ணிடுறேன்னு ஒத்துக்கிறான். இவனுக்கு ஒரு பயம் இருக்கு ஹான்ட்ரீம் மேல. ஹான்ட்ரீம் பாங்குண்டி கிட்ட, சரி நைட்டுக்குள்ளே டேபிள்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவ தூங்க போயிடுறா. இன்ஸ்பெக்டர் எவ்வளவு வேலை கொடுத்தா இவ இன்னொருத்தர் மேல காட்டிடுறா. விடிய உட்காந்து எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்றான் நம்ம பாங்கு. அந்த டேட்டாஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொலகாண்ட்ல வர நம்ம ஹான்ட்ரீம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், என்ன இதெல்லாம் ஒருத்தரோட பர்மிஷன் இல்லாம அவங்க போட்டோ அப்லோட் பண்ணா என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்க, இவங்க அப்லோட் பண்ண போட்டோஸ்லாம் டீச்சர் பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அப்போ ஹான்ஹீரியோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா பாருங்க, அவ உடனே எங்க பர்மிஷன் இல்லாம எங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ண மட்டும் சட்டத்துல இடம் இருக்கான்னு நக்கலா கேக்குறா. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஆமா நீங்க எப்படி இப்படி பண்ணலான்னு கூச்சல் போடுறாங்க. ஹான்ட்ரீம் பொறுமையா பல்ல கடிச்சுக்கிட்டு அவ கிட்ட வந்து, நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு ERPB வெப்சைட் தெளிவா இருக்கும், அங்க போய் செக் பண்ணிக்கோங்கன்னு பொல்ல கடிச்சுக்கிட்டு, இப்ப எல்லாரும் உடனே கிரவுண்டுக்கு போங்கன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறா. இங்க ஸ்கூல் முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த ERPB இங்க யார் தான் வர சொன்னது, டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க சேஃப்டிக்காக நம்மள அவங்க கிட்ட மாட்டி விட்டுட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு சொல்றா, ஆக்சுவலி இவ ரொம்ப நல்ல பொண்ணு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சார் சூசைட் பண்ணி இறந்தது, நிஜமாவே நம்ம சார் அப்படி பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அவர் அப்படி பண்ற ஆளே கிடையாது, உங்களுக்கு இதுல ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியலன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீமிங் பைத்தியம் பின்னாடி வந்து நிக்கிறா. அப்போ எல்லாரும் என்ன பேசுறீங்க, என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே எல்லாரும் அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ERPB எப்பதான் இங்க இருந்து போவாங்கன்னு கடுப்பா சொல்ல, அதுக்கு இந்த ஸ்ட்ரீமிங் பைத்தியம் கூடிய சீக்கிரம் இங்க இருந்து போயிடுவாங்கன்னு வில்லத்தலமா ஏதோ சொல்றா.
ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் அவங்களை இங்க இருந்து அனுப்புறதுக்காக. இப்போ அந்த டீச்சரை தான் காட்டுறாங்க. அந்த டீச்சர் அவங்க போட்டிருக்க போஸ்ட் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல, என்னடா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நம்மளை பத்தி இப்படி எல்லாம் போட்டிருக்காங்களேன்னு. ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல தான் காட்டுறாங்க. இவங்க அந்த ஸ்கூலை விட்டு பிரைவேட் கோச்சிங் சென்டருக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அப்ப அந்த மேடம் கேக்குறாங்க, உங்களோட கிரேட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எதுக்காக பிரைவேட் கோச்சிங் சென்டருக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு சிம்பிளான ரீசன் சொல்றாங்க, அங்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த ஸ்கூலை விட்டு வரதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்க அப்ளை பண்றாங்க. அவங்களும் வேகன்சி இருக்கும்போது சொல்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க, அந்த ஸ்ட்ரீமிங் பையன் இவங்க கிட்ட தான் வரா. இவளை பார்த்ததும் அவங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு மனசுக்குள்ள. அவ கிட்ட வந்து இந்த மேத்ஸ் புரியல, கொஞ்சம் சொல்லி தரீங்களான்னு ஏதோ நல்ல புள்ள மாதிரி கேக்குறா. இவங்களும் தயங்கி தயங்கி அதை சால்வ் பண்றாங்க. ஓ, இது இப்படிதான் பண்ணணுமா, இது தெரியாம நான் குழம்பி போயிட்டேனே, தேங்க்யூன்னு செம்ம ஆக்டிங்க ஒண்ணு போடுறா. பாக்குற நமக்கு ஐயோ என்ன கூட்ட குழப்ப போறான்னு தெரியலையன்ற மாதிரி இருக்கும். ஹான்ரிமோ இவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே, என்ன சதி திட்டுறாளோன்னு சந்தேகமா பாக்குறாங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. இவங்க போர்டுல எழுதிட்டு இதுக்கு இதை கழிச்சா இது வரும்னு சொல்றதுக்குள்ளேயே பின்னாடி இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் நறுக்கு நறுக்குன்னு பதில் சொல்ல, என்னடா இது புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறாங்க டீச்சரு. இதெல்லாம் நம்ம ஹான்ரிம் நோட் பண்றா. கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாரும் இன்னைக்கு கிளாஸ் சூப்பர் ஆஹா ஓஹோட பில்டப் பண்ண நம்ம ஹான்ரிம் வந்து டீச்சர் கிட்ட சொல்றாங்க, மேடம் இவங்க ஏதோ பெருசா சதித்தை தீட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, டீச்சரும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா அங்க வந்து கிளம்புறாங்க. இவங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ இந்த குட்டை குழப்பி அங்க வரா. மேம் நம்ம சமாதானமா போயிடலாம் மேம், இனிமேல் நமக்குள்ள பிரச்சனை வேண்டான்னு இப்படி சொல்றா. நம்ம ஒரு லைவ் வீடியோ போடலாம் மேம், நம்ம சேர்ந்துட்டோம்னு எல்லாருக்கும் காட்டலாம், நீங்க எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மேம், இந்த ERBB அனுப்பி விட்டுருங்க, அவங்க இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்கலன்னு இப்படி சொல்றா. நாங்க இனிமேல் நல்லா படிப்போம்னு அவங்க மண்டியை கழுவி விட்டுறா. மறுநாள் காலையில இதெல்லாம் யோசிச்சுட்டே டெஸ்க்ல உட்காந்துட்டு இருக்க அவங்களுக்கு மனசு பாரத்தினால மூச்சு விட முடியாம வெளியில வரப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் கரெக்டா வந்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாமான்னு கேக்குறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா 2 பேரும் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்றாங்க. என்னங்க மேடம் ஸ்கூலை விட்டு போக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டா எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டீச்சர் சொல்றாங்க, இந்த வீடியோவை பாருங்க, இந்த வீடியோவை நான் எத்தனை தடவை ரிப்போர்ட் பண்ணி எடுத்தாலும் அந்த வீடியோ ஏதோ ஒரு வழியில எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த வீடியோவை பாக்குறவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மோசமான டீச்சர், அந்த கெட்ட பேரு நான் சாகர வரை என் கூடவே வரும்னு ரொம்பவும் மனசு நொந்து போய் பேசிட்டு இருக்க. அப்போ இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னோட மனைவியும் ஒரு டீச்சர் தான், அவளோட ஸ்டூடெண்ட்னாலேயே அவ அநியாயமா இறந்து போனன்னு ரொம்பவும் மனசு உடைஞ்சு பேசுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் மேம், நாங்க இங்க எதுக்காக வந்தோம்னு நினைக்கிறீங்க, அந்த சூசைட் பண்ணிக்கிட்டாரு அந்த டீச்சருக்காகவா, நாங்க வந்தது உங்களுக்காகன்னு ஒரு ஃபைலை கொடுக்கறாரு. அதுல சில நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டீச்சரை காப்பாத்துங்கன்னு உருக்கமா எழுதி இருக்க, இத படிச்சதும் டீச்சர் அலறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, இந்த மாதிரி நல்ல ஸ்டூடெண்ட்ஸை விட்டு போக போறீங்களான்னு. அவங்களும் அவங்களோட மனசை மாத்திக்கிறாங்க. இப்போ கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. மேம் லைவ் பத்தி பேசியிருந்தேனே என்ன ஆச்சு, லைவ் போடலாமா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம லைவுக்காக தான் வெயிட்டிங்னு சொல்ல, டீச்சர் இல்ல இது சரியா வரும்னு தோணலன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஆன்ஹீரிய கூப்பிடுறாங்க இந்த மேத்ஸ் ப்ராப்ளம சால்வ் பண்ண சொல்லி. அவ மதிக்காம கண்ணாடிய பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க கிட்ட வந்து உன்னதான் கூப்பிடுறேன்னு அவன் கண்ணாடிய புடுங்கி கீழே வைக்க, என்னால முடியாதுன்னு திமுறா பேசுறா. அப்போ நம்ம ஹான்ரிம் இந்த பிரச்சனைக்குள்ள வர டீச்சர் அவங்கள தடுக்கிறாங்க. இது என்னோட கிளாஸ் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அவங்களும் ஓகே மேம்னு சொல்லி சைலண்டா ஆயிடுறாங்க. அவளை கைய பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து இதை சால்வ் பண்ணுன்னு சொல்றாங்க. அவ முடியாதுன்னு சொல்றா. அவங்க ஒரு பெரிய பெரம்பை எடுத்து அடிக்க ஓங்குறாங்க. நீங்க என்ன பைத்தியமா, இது சைல்டு அபியூஸ் தெரியாதுன்னு சொல்ல, டீச்சர் ஆஹா இதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல, நீ சால்வ் பண்றவரை அடிச்சுட்டே இருப்பன்னு அடிக்க, ஒரு கட்டத்துக்கு மேல வலி தாங்க முடியாம ப்ராப்ளம சால்வ் பண்றா. எல்லா ஸ்டூடெண்ட்டும் பேன்னு பாக்குறாங்க. அப்புறம் இவளை அடிச்சுட்டு மனசு கஷ்டமா நடந்து போறாங்க. ஹான்ரிம் இத வா கலக்கிட்டீங்க டீச்சர்னு ரொம்ப குஷியாகிறா. அடி வாங்கின காண்டுல சோசியல் மீடியால அந்த டீச்சரோட போட்டோவை ஏதோ தப்பா எழுதி அப்லோட் பண்ண பாக்குறா. அப்லோட் ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட மொத்த அக்கௌண்ட்டும் ஹேக் ஆகுது. யாரான்னு பார்த்தா நம்ம பாகுண்டே. அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற அவளோட மொத்த வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்றான். என்ன வீடியோனா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டீச்சர் இவகிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு வீடியோ போட்டிருப்பால,
அந்த வீடியோ எடிட் பண்ணி அவளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருப்பா. அந்த வீடியோவோட அன்கட் வெர்ஷனை அப்லோட் பண்ண அவ்வளவுதான், இவளோட வண்டவளம் தண்டவளம் எல்லாம் ஏறிடுச்சு. இவளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவளை கழுவி ஊத்துறாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுறா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட டீச்சர் அவளுக்கு கால் பண்றாங்க. கால் போல காலிங் பெல் சத்தம் கேட்க யாருன்னு இவங்க பார்க்க போனா ஆன்ஹீரி தான் நிக்கிறா. அவளை உள்ள கூப்பிட்டு உனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆறுதலா பேசினா. உள்ள வந்ததும் நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த டீச்சர் இறந்ததுக்கு பதிலா நீ இறந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கத்தி எடுத்து கொல்ல ட்ரை பண்றா. ஸ்லிப் ஆகி ஆன்ஹீரி விழ போக டீச்சர் தான் பிடிக்கிறாங்க. எழுந்து அவங்கள தள்ளி விட்டுறா. அவங்க கீழே விழ போக நம்ம இன்ஸ்பெக்டர் கரெக்டான டைமுக்கு வந்து அவங்கள பிடிச்சிக்கிட்டு கீழே விழ அதை பார்த்து இவ சந்தோஷப்படுறா. பின்னாடி ஹான்ரிம் நிக்க ஆல்ரெடி மண்டை சூடு பைத்தியக்காரி வேறையா. ஒரு சீன்ல நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு, உனக்கு கொல்லணும்னு தோணும் போதெல்லாம் பொறுமைக்கான குறியீட 3 முறை எழுதுன்னு சொல்லியிருப்பாரு. அவ சொல்லுவா, நான் ஆல்ரெடி 2 முறை எழுதிட்டேன், மரியாதையா கத்திய கொடுத்துடுன்னு. இவன் அவங்கள குத்த ட்ரை பண்ண ஹான்ரிம் கத்திய கையிலேயே புடிச்சிடுறாங்க. அப்படியே அந்த பொண்ணை பின்னாடியே தள்ளிட்டு போயிட்டு மேல இருந்து தள்ள பார்க்க அவ உயிர் பயத்துல கதறுறா. அப்புறம் அவளை சைட்ல தள்ளி, நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா உனக்கு உயிர் பயம் ஜாஸ்தி, நீ பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்பட்டு சாகு, அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக நம்ம சாய் பிரஸ் கிட்ட இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல கல்வி உரிமை மீறல நடந்திருக்கு, ஒரு டீச்சரோட பேரை கெடுக்க சோசியல் மீடியால அவங்கள பத்தி தனிப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க, இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டூடெண்ட் பண்ண அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு. இந்த குரூப் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரை பிடிக்காத குரூப். போன எபிசோட்ல போட்டோ கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒரு நேஷனல் அசம்பிளி பொண்ணு செத்து இருக்கு, எந்த நியூஸ்லயும் வராம எப்படி இவங்க மறைச்சாங்கன்னு பேசிட்டு பிரஸ் கிட்ட இதை கொண்டு போறாங்க. நம்ம நேஷனல் அசம்பிளி பொண்ணு ஒரு ஸ்டூடெண்ட்னால கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இவங்க ERP இதுக்காக தான் உருவாக்கி இருக்காங்க. இவங்க மாணவர்களுக்கு மேல இருக்கிற அக்கறையில எல்லாம் இதை பண்ணல, இத பர்சனல் ரீசனுக்காக தான் பண்றாங்கன்னு மீடியா கிட்ட சொல்ல, அப்படியே மாமனாரும் மருமகனும் சேர்ந்து இப்படி பழிவாங்க தான் இதை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்ல, நம்ம இன்ஸ்பெக்டர் ஸ்லோ மோல நடந்து வர இந்த எபிசோடு இங்கேயே முடியுது.